ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் விளையாட்டு அரங்கம் இல்லை என ராசிபுரம் மாணவர்களும் இளைஞர்களும் ஏங்கி வந்தனர். இவர்களின் கனவு நிறைவேறியதா? திராவிட மாடல் அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன என்பதை பார்க்கலாம். வளர்ச்சி அடைந்து வரும் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கான விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருந்தது. இதற்கு தீர்வாக 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரானதும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போனதும் ராசிபுரத்தில் விளையாட்டு அரங்கம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் அதீத அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திய உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்கு மினி ஸ்டேடியம் என்ற கொள்கை முடிவை அறிவித்து அதை செயல்படுத்த தொடங்கினார். அதன்படி முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கையால் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிந்தட்டிக் பாஸ்கெட் பால் அரங்கம், இண்டோர் ஷட்டில் கார்க் அரங்கம், ஹைடெக் ஜிம், கழிவறை உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் முடிந்து மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்ததும் ராசிபுரம் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமும் பயிற்சியும் அளித்து சர்வதேச அளவில் வீரர் வீராங்கனைகள் உருவாக்கப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பது ராசிபுரம் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது.